உங்கள் தொழிலில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா இங்கே நீங்கள் தொழில் இயந்திரம் வாங்கி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு விமோச்சனம். ஏன்னா உங்களுக்கு நேர காலங்கள் சரியில்லாமல் உங்கள் ஜாதக ரீதியான பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா தொழிலில் தான் வந்து மெயினாக பிரச்சனை பண்ணும். அதே சமயத்தில் பில்லி சூனியம் ஏவல் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வச்சுருந்தாலும் உங்கள் தொழிலை தான் முதல்ல எஃபெக்ட் பண்ணும். அதாவது முதல் எப்படி ஆரம்பிக்கும்னா தடைகள் உருவாக்கும். தொழிலுக்கு சரிவர எல்லா பொருட்களும் அல்லது தொழில் ரீதியான விஷயங்கள் ஏதாச்சும் தடைகள் பண்ணுறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா அந்த வேலை பார்க்குற இடங்களில் வந்துட்டு சரியான ஆட்கள் வராமல் இருப்பாங்க, இல்லைன்னா வேலைக்கு வராமல் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா கஸ்டமர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு குறைய ஆரம்பிச்சிருவாங்க. கிட்டத்தட்ட அந்த நீங்கள் வச்சிருக்கக்கூடிய தொழில் இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கறதுக்குன்னு யாராவது வந்து புதுசாக வந்து இருப்பாங்க. இல்லைன்னா அந்த ஏரியாலே வந்து உங்களுக்குன்னு புதுசாக வந்துட்டு எதிரிகள் முளைப்பாங்க. அதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்னே வருவாங்க. இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் டைமில் நீங்கள் தொழில் எஃபெக்ட் ஆகும்போது இதெல்லாம் நடந்து வந்திருக்கணும். அதே சமயத்தில் உங்கள் தொழில் இடமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வச்சுருக்கிற போர்டு முதல் கொண்டும் எதுவுமே அவங்களால மாற்ற முடியாத அளவுக்கு பழைய பொருட்கள் எல்லாம் உங்கள் தொழில் இடத்துல வச்சிட்ருப்பீங்க. யாரெல்லாம் உங்கள் தொழில் வச்சிருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ அவங்களோட போக்குவரத்து உங்கள் தொழிலுக்குள்ளே அதிகமாக இருக்கும். அவங்கள வந்து நீங்கள் அவாய்டும் பண்ண முடியாது. அப்போது இதெல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா செய்வினை பில்லி சூனியம் உங்களுடைய எதிரிகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், இல்லைன்னா உங்கள் நண்பர்களில் இருக்கலாம். யாராவது உங்களுக்கு இது வைத்தாலும் உங்களை வந்து எஃபெக்ட் பண்ணும் தொழிலில். ஏன்னா தொழில் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் பணவரவு அப்படிங்கிறது வரும். அந்த பணவரவு இருந்தாலே கண்டிப்பாக மன மகிழ்ச்சி இருக்கும். அப்போது அந்த மன மகிழ்ச்சி வந்து உருவாக்காமல் பண்ணுறது எல்லாமே வந்து கெட்ட சக்திகள் ஏவி விட்டவங்க செய்வினை வைத்தவங்க வந்து மெயினாக அந்த தொழில் எஃபெக்ட் பண்ணுறது முடக்கி போடுறதுக்குண்டான வேலைகள் பார்ப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண் திருஷ்டி இருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப நாளாக நல்லா தொழில் நடத்திட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதே வந்துட்டு மற்றவங்களோட கண் பார்வைகள் சும்மா நல்லா தொழில் நல்லா நடத்திட்டாங்க, பரவாயில்ல டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கண் பார்வை பார்த்தாலே வந்து அது ஒரு கண் திருஷ்டி தான். அதனால் கண் திருஷ்டி வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப கொடுமையானது. ஏவல் அதாவது செய்வினை விட கண் திருஷ்டி தான் ரொம்ப மோசமான ஒரு கெட்ட சக்தி. அப்போ அந்த கண் திருஷ்டினாலேயும் தொழில் வந்து முடங்கி போயிடும். ஒவ்வொரு டைம் அந்த தொழிலே வந்து எடுத்துடலாம், அதனால எந்த விதமான லாபம் இல்லை ப்ராஃபிட் இல்லை அப்படின்ட்டு முடிவு பண்ணுற அளவுக்கு போவீங்க. உங்களுடைய ஜாதக கிரக நிலைகள் எல்லாம் வந்துட்டு மோசமாக இருக்கும்போது தான் வந்து இந்த செய்வினையும் வந்து உங்களை தாக்கும். அதாவது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு செய்வினை பண்ணியிருப்பாங்க, ஆனால் இப்போ வந்து உங்களை தாக்கும். உங்கள் கிரக நிலைகள் சரியில்லை, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணல அப்படிங்கிற டைம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாமே வந்துடும். அதுக்கப்புறமா கண் திருஷ்டியும் அதே தான். எப்போ ஒரு நாள் கண் திருஷ்டி பட்டதெல்லாமே வந்து உங்கள் கிரக நிலைகள் உங்கள் ஜாதகத்தில் கோளாறு வரும்போது தான் வந்து எல்லாமே ஒட்டு மொத்தமாக வந்து உட்காந்துரும். அப்புறம் உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு யோசனையே தோணாது, இது எங்கே போய் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது. ஒவ்வொருத்தவங்களுக்கெல்லாம் வந்துட்டு குலதெய்வத்தை வந்து கட்டி போடும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. அந்த கெட்ட சக்தியை வந்து ஏவி விடுறவங்க அதெல்லாம் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் இங்கே காலசக்கர ஜோதிட நிலையத்தில் யந்திரம் வாங்கி வைக்கணும். தொழில் யந்திரம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த தொழில் யந்திரம் வாங்கி வச்சால் மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த செய்வினை பில்லி சூனியம் கண் திருஷ்டி எது இருந்தாலும் அந்த நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொழில் யந்திரம் தான் வந்து உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். அந்த தொழில் இயந்திரம் வந்து உங்கள் தொழில் இடத்த ஃபுல்லாக சுத்தம் பண்ணிடும். எந்த விதமான கெட்ட சக்தியும் வந்து உள்ளே அலோவ் பண்ணாது. அதனால் இந்த தொழில் இயந்திரங்கிறது உங்களுக்கு 4 வருடம் வரும். இப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய தொழில் இயந்திரங்கிறது 4 வருடம். நாங்கள் கேரள மாந்திரிக பரம்பரை கூடு விட்டு கூடுப்பாயும் சித்தர் பரம்பரையாக இருக்கும். எங்கள் கொள்ளு தாத்தா வந்து கூடு விட்டு கூடுப்பாயும் சித்தராக இருக்கங்காட்டி அடுத்தது நான் வந்து இந்த மாந்திரிகத்தை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் வாங்கக்கூடிய இந்த இயந்திரமானது 4 வருடம் முழுமையாக உங்களுடைய தொழில் இடத்த வந்து சுத்தமாக வச்சுருக்கும். உங்களுக்கு வர வேண்டிய கஸ்டமர் எல்லாத்தையுமே வந்து அதிகப்படுத்தும். தொழில் இயந்திரம் ஆன்லைன் மூலயமா கொரியர் மூலயமாவும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நேரில் வந்தும் நீங்கள் அவினாஷியில் காலச்சக்கர ஜோதிட நிலையத்துக்கு வந்து வாங்குங்க. நன்றி.